கைட் மை கெரியர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 12th அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனா, பேரண்ட் நீங்க சூஸ் பண்ணல, இல்ல ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்டு சூஸ் பண்ணிடுவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இங்க ஃப்ரெண்டுக்காக தான் காலேஜும் கோர்ஸுமே சேர்றாங்க. யாரும் அவங்க கெரியரை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கெரியரை டெவலப் பண்ணணுங்கிறதுல இல்லை. அவர் ஃப்ரெண்டு எந்த காலேஜில் படிக்கிறாரோ அந்த காலேஜில் வந்து அந்த ஃப்ரெண்டு பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டுருவாரு. இவங்க எல்லாம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு கரெக்டான கோர்ஸ் படிப்பார். அவர் லட்சியத்தில் அவர் எய்முக்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்காரோ அதுபடி போவார். ஆனால் இங்கேருந்து போகிற ஒரு 4 பேர் அதுக்காக போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் செட்டாக படித்தா நம்ம நல்லது, நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த ஜாலியாக ஐவி போகலாம், டூர் போகலாம் அப்படிங்கிற இதெல்லாம் போகிறாங்களே தவிர கெரியரை டெவலப் பண்ணணும்னு போகிறது கிடையாது. அதனால உங்கள் கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கையில் கொடுக்காதீங்க. அது மிக மிக ஆபத்து. ஓகேவா? அந்த மாதிரி படிக்கிறதுனால தான் நிறைய பேர் கோர்ல இல்லாமல் நான் கோர்ல வேலை பார்க்குறாங்க. கோர்ல வேலை பார்க்கறதுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்பாங்க. படிச்சு முடிச்சிருவாங்க, பிஇ முடிச்சிருவாங்க, பிடெக் முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ஃபிலிமில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வருதோ அது ரிலேட்டடாக போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. அது டோட்டல் டைம் வேஸ்ட், உங்களோட காசும் வேஸ்ட். தேங்க்யூ.